எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருடத்துக்காக எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்தாங்க, அதாவது எங்கள் சித்தி ஃபேமிலி. அவங்களுக்காக நான் நல்ல ஒரு டின்னர், சிம்பிளான ஒரு டின்னர் செய்தேன். அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ. இது என் பொண்ணு வரைந்த ட்ராயிங்ஸ். என்னென்ன செய்ய போகிறேங்கிறத நான் இன்றைக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோக்கும் கூட தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இதில் சிக்கன் ஒரு 2.5-3 கிலோ சிக்கன் இருக்கும். இதை நான் தந்தூரி சிக்கன் மாதிரி ஓவனில் செய்ய போகிறேன். இப்போ தயிர், இதுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். லெமன் ஒரு 1.5 லெமன் விதை எடுத்துருங்க. நான் இந்த மசாலா தான் சேர்ப்பேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பேக்கெட் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர் இருந்தால் போதும். இது அதிக காரம் இருக்காது. அந்த மாதிரி சில்லி பவுடர், நீங்கள் கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா, சில்லி பவுடர் அப்படி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு சாட் மசாலா இருந்தால் சேருங்க, இல்லாட்டி பரவாயில்ல. அந்த மாதிரி இப்போ 2-3 இந்த மாதிரி ஸ்பூனுக்கு 2-3 ஸ்பூன் நான் ஆயில், 2-2.5 கூட போதும். இந்த மாதிரி உங்களுக்கு இது எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் லைட்டாக, அதாவது ரொம்ப ட்ரையாக நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் தயிர் ட்ரையாக வேணும்னா தயிரை நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும், வடிகட்டிக்கிடணும். தேவையான அளவு உப்பு. இந்த மசாலையில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, ஆகையினால நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு இந்த வெந்தய இலை, இது ரொம்ப நல்லா வாசனை கொடுக்கும். இல்லாட்டி பரவாயில்ல, சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியை நீங்கள் வடிகட்டிக்கிடணும். வடிகட்டிட்டு கொஞ்சம் உப்பு இதில் கலந்துக்கிடுவோம். லெமன் ஒரு லெமன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் கலந்துருக்குறோம். இப்படி எல்லாமே கலந்து கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் நல்ல ஒரு மிளகாத்தூள். இது காரம் கிடையாது, காரம் கம்மி. அதனால் எல்லாம் உப்பு, மிளகாத்தூள், லெமன் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் நல்லா டிப் பண்ணி இதெல்லாம் ரப் பண்ணி இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர் அல்லது நைட்டு கூட நீங்கள் செய்து வச்சா கூட காலையில் நீங்கள், அதாவது காலையில் செய்து வச்சு நைட்டுக்கு டின்னருக்கு நீங்கள் செய்யலாம். இது நான் ஏற்கனவே ஓவன், வித்தவுட் ஓவன் இல்லாமல் எப்படி செய்யணுங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க, அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம ரப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்படி செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலாம். வெளியிலையும் ஒரு 2 ஹவருக்கு வைக்கனா கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லது. எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இது நான் ஒரு 10 பேருக்கு நான் செய்கிறேன். இன்றைக்கு எங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வர்றதுனால நான் 10 பேருக்கு செய்கிறேன். நான் கேரமல் கஸ்டர்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகும் வர நம்ம இது நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரௌன் ஆயிரும். அந்த மாதிரி ப்ரௌன் ஆகும். இப்போ இது ரெடி. இப்போ இதை நம்ம இதில் ஊற்றி உடனே நீங்கள் டக்குன்னு ஊற்றி இந்த மாதிரி செய்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ கோல்ட் ஆகட்டும். இப்போ நான் ஒரு 1 லிட்டருக்கு நான் ஒரு 6 முட்டை எடுக்கிறேன். 1 லிட்டர் பாலை பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் 1 லிட்டர் பாலை நான் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 500 கிராம் சுகர் கலந்து நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் குறையா கூட சுகர் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு நான் 6 முட்டை நான் சேர்க்குறேன். 1 லிட்டர் பாலுக்கு 6 முட்டை, 1/2 கிலோ நம்மளுக்கு சீனி. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம்
வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி முட்டை ஸ்மெல்லு ரொம்ப வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் பாலை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 400-450 கிராம் கூட சுகர் நீங்கள் கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. நான் இன்னொரு டிஷ்லேயும் நான் ஊற்றுவேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஊற்று. இது வந்து கொஞ்சம் பொங்கி வரும். ஆகையினால ஆஃப் ஊற்றிக்கிடுவோம். ஆஃப் நான் இன்னொருக்குள்ள அதில் ஊற்றுறேன். இப்போ இதை நம்ம இட்லிக்கு மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி வீடியோ எடுக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரு கவர் அல்லது ஃபாயில் வச்சுருந்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் மூடி வச்சுருங்க. நான் இப்படி பிளேட் வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் மூடி. இப்போது நான் ஸ்பகேட்டி செய்ய போகிறேன். அதுக்கு டொமேட்டோ சாஸ் இது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஒரு 10 பேருக்காக. நான் இதில் பூண்டு முதல்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இது நல்லா வதங்கிக்கிடும். கொஞ்சோண்டு மிக்ஸ்டு ஹெர்பு அப்புறமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி. இப்போ இந்த சாஸில் உப்பு தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க, சில்லி பவுடர் கலந்துக்கோங்க, மிளகுத்தூள் கலந்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சீனி கலந்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போது ரெடி ஆகிட்டு நான் நைஃப்ட்டு இப்படி க்ளீனாக வந்தது அப்படின்னா அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ட்ரேயில் நான் போட்டு வச்சுட்டு இப்போ ஓவனில் போட்டு எடுத்துருவோம் ஒரு 1 hour. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இதில் நான் ஸ்பகேட்டியில் லாஸ்ட்டில் நான் மில்க் க்ரீம் ஆட் பண்ணியிருப்பேன். இது பிங்க் சாஸ். இது வந்து நம்ம தந்தூரி சிக்கன் நல்லா கிரில் பண்ணது ஓவனில். இது வந்து புடிங், நம்ம கேரமல் கஸ்டர்ட் புடிங், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பகேட்டியில் மில்க் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கெஸ்ட்டு. இது வந்து டிசர்ட்டு நம்ம கேரமல் கஸ்டர்ட். இதை நான் வந்து பிளேட்டில் கவுத்திருக்கேன். அந்த மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.